ஹலோ, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்களா? இன்ஸ்டன்ட் ஆஃப் திஸ் நேச்சுரல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஸ்டைலில் பனங்கற்கண்டு. இதை உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வீட்டு குழந்தைக்கு கொடுத்து சேர்த்துருக்கீங்களா? வாங்க ஒரு ஹெல்த்தி டிப்ஸுக்கு போகலாம். பனங்கற்கண்டு இதை நிறைய நம்ம இப்போ மறந்துடுறோங்க. இது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு நேச்சுரல் ஸ்வீட்டனர். நம்ம பாட்டி காலத்து வைத்தியம்னு சொல்லிக்கலாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு காஃப் அண்ட் கோல்டு வரும்போது இது நம்மளுக்கு முக்கியமான யூசேஜில் இருக்குது. இப்போ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டில் சிலருக்கு உடம்பு நேச்சராகவே சளி இருமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உள்ளவங்கெல்லாம் நைட்டில் அதை அருமையாக பாலில் போட்டு டெய்லி குடிச்சு பழகணுன்னா அது நமக்கு பிளட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணி அந்த சளியை குறைச்சிட்டே இருக்குங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, என் குழந்தை எங்கள் வீட்டில் பாப்பா இருக்குது, 2 வயசு பாப்பா. அதுக்கு நான் பாலில் அந்த நேச்சுரல் ஸ்வீட்னர் பனங்கற்கண்டை கொஞ்சமாக சேர்த்து அதுக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ரெகுலராக கொடுக்கும்போது சளி அதெல்லாம் பிடிக்காது. இப்போ பாருங்கள், பால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே சுத்தமான பால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பாலை அடுப்பில் ஊற்றி அதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்க்கணுங்க. இந்த பால் நல்ல நிதானமாக எரிய வச்சு கொதிக்க வைங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அந்த இது கரெக்டாக பனங்கற்கண்டு கரையாது. இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சொலட்டி விடுங்க. ஏன்னு சொன்னால் பால் ஒரு முழு உணவுன்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒரு ஃபேட் கண்டென்ட் இருக்குது, அந்த ஏடு படிகிறதுன்னு சொல்லுவோம். இது ஏடு படிஞ்சிட்டோன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி தூர போட்டுருவோம். அது குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான விஷயம். நீங்கள் அதை சொலட்டி பண்ணிவிட்டு கட்டாயம் பனங்கற்கண்டில் துரும்பு இருக்குங்க, குழந்தைங்களுக்கு அது தொண்டையில் போய் மாட்டிக்கும். அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். சுத்தமாக ஃபில்டர் பண்ணி அந்த பாலை தெளிவாக ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் அந்த வேஸ்ட்டு வரும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பாலை எடுத்து நீங்கள் அப்படியே ஃபேனில் வச்சுட்டு அப்படி பண்ணாதீங்க, மேலே ஏடு விழும். குழந்தைக்கு அந்த சத்து போய் சேரணும். அதில் ரொம்ப பர்டிகுலராக இருங்க. நல்ல டம்ளரில் ஆற்றுங்க, சுத்தமான டம்ளர் சுத்தமான பாத்திரத்தில் நல்லா ஆற்றுங்க. ஆற்றிட்டு குழந்தைக்கு அதில் என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம சின்னதில் அந்த ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் குறைச்சி கொண்டு வரணுங்க. ஃபீடிங் பாட்டில் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃபீடிங் பாட்டிலில் உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் அந்த ரப்பர் இதெல்லாம் நாள் பட நல்லா இல்லை. அதனால் இது பாருங்கள், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்படி ஸ்ட்ரா இருக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாலில் அந்த ஸ்ட்ராவை போட்டு குழந்தைக்கு கொடுத்தோன்னா அது நல்லா குடிக்குது. ஆயுர்வேதா சித்தா மெடிசின்லாம் யூஸ் ஆகிற இந்த நேச்சுரல் ஸ்வீட்னர் பற்றி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் க்ரோத்துக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவு இது மாதிரி ஹெல்த்தி பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.